அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மும்மூர்த்திகளும் அருளும் திருமூர்த்தி மலை. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள திருமூர்த்தி மலையில் திருமூர்த்தி என்றழைக்கப்படும் சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகியோர் வீற்றிருக்கும் ஆலயம் உள்ளது. குடைவரை கோவிலான இங்கு மும்மூர்த்திகளும் சுயம்புவாக அருள் பாலிக்கின்றனர். மும்மூர்த்திகளும் ஒன்றாக அருளும் ஆலயங்களில் சிறப்பு மிகுந்ததாக இந்த திருமூர்த்தி மலை உள்ளது. இங்கு இறைவன் குழந்தை வடிவில் இருப்பதாக ஐதீகம். எனவே இத்தல இறைவனிடம் எது கேட்டாலும் கிடைக்கும் என்கிறார்கள். அகத்திய முனிவர் இறைவனின் திருமண கோலத்தை பல இடங்களில் கண்டு தரிசித்தார். அதன்படி இங்கும் அகத்திய முனிவருக்கு இறைவன் தன்னுடைய திருமண கோலத்தை காட்டியிருக்கிறார். அந்த இடம் பஞ்சலிங்கம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மலையில் அத்ரி மகரிஷி வாழ்ந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. அவரது மனைவி அனுசுயா தேவி இவர்கள் தங்களுக்கு மும்மூர்த்திகளும் குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று விரும்பினர். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவும் அனுசுயா தேவியின் கற்பின் மகிமையை உலகுக்கு எடுத்துக்காட்டவும் சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய மூவரும் அங்கு தோன்றினர். அப்போது அத்ரி மகரிஷி வெளியே சென்றிருந்தார். மும்மூர்த்திகளும் யாகசம் பெறும் வேதியர் உருவில் இருந்தனர். அவர்கள் அனுசுயா தேவியிடம் தங்களுக்கு நிர்வாணமாக பிச்சையிடும்படி வேண்டினர். தன் கணவனை மனதால் நினைத்த அனுசுயா தேவி அவருடைய கமண்டலத்தில் இருந்து தண்ணீரை எடுத்து 3 வேதியர்கள் மீதும் தெளித்தார். இதில் அவர்கள் மூவரும் குழந்தைகளாக மாறிப்போயினர். அதன் பிறகு அவர்களுக்கு நிர்வாணமாக பால் பருக கொடுத்தார். இந்த நிகழ்வு நடந்த இடமாக திருமூர்த்தி மலை இருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையிலிருந்து தெற்கே 21 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலை தொடரில் தென் திசை நோக்கியுள்ள ஆனை மலைகளில் ஒன்றாக இந்த திருமூர்த்தி மலை இருக்கிறது. இங்கு தோணி நதி என்னும் பாலாற்றங்கரையில் அமனலிங்கேஸ்வரர் அருள் பாலிக்கின்றார். இவருக்கு மும்மூர்த்தி ஆண்டவர், திருமூர்த்தி ஆண்டவர் என்ற பெயர்களும் உண்டு. அமனன் என்றால் குற்றமற்றவன் என்பது பொருள். குற்றங்களில் இருந்து நீங்கிய இறைவனே இத்தல இறைவனாக அமனலிங்கேஸ்வரர். அமனலிங்கம் என்றால் அழகிய லிங்கம் என்றும் பொருள்படும். வடக்கு நோக்கி லிங்க வடிவில் எழுந்தருளியுள்ள ஒரு பாறைதான் அமனலிங்கேஸ்வரர். இந்த பாறையில் மும்மூர்த்திகளும் வடிவங்கள் சுயம்புவாக காணப்படுகின்றன. பாறையை குடைந்து கருவறை அமைக்கப்பட்டிருக்கிறது. சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகளும் உற்சவ மூர்த்திகளாக கருவறையில் வீற்றிருக்கின்றனர். நீரினால் சூழப்பட்ட அமனலிங்கத்தை சுற்றி வரும்போது சப்த கன்னிகளை வணங்கலாம். இங்குள்ள 8 கால மண்டபத்தில்தான் மும்மூர்த்திகளும் வந்து தங்கியதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் குழந்தையாக இங்கே விளையாடி கொண்டிருந்த போது அருகில் உள்ள சஞ்சமலையில் இருந்து கல் ஒன்று உருண்டு வந்தது. பட்டரசி, தேவகன்னி, பத்மகன்னி, சிந்து கன்னி, அகஜா கன்னி, வனக்கன்னி, சுமதி கன்னி ஆகிய சப்த கன்னியர்கள் 7 விரலி மஞ்சளை வைத்து உருண்டு வந்த கல்லை தடுத்து நிறுத்தி குழந்தைகளை காப்பாற்றினர். அப்படி உருண்டு வந்த கல்லில் மும்மூர்த்திகளும் 7 விரலி மஞ்சளில் சப்த கன்னிகளும் ஐக்கியமானதாக தல வரலாறு சொல்கிறது.